சலனம் 206. ஈஸ்வரும் அஞ்சுவும் குளித்து கிளம்பி கீழே வரும் பொழுது அன்னம் இருவரின் கையிலும் பால் டம்ளர் கொடுத்துவிட்டு உள்ளே போய்விட்டார். ஈஸ்வர் பால் டம்ளரில் மிதக்கும் பாதாம், முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் எல்லாம் பார்த்து புன்னகைத்து, அம்மாண்ணா அம்மா பாத்தியா, அம்மா நான் பண்ண ஒர்க் அவுட்டுக்கு டயர்டாக கூடாதுன்னு ஸ்ட்ரென்த்தான மில்க் கொடுத்துருக்காங்க. சி, இவ்வளோ நேரம் வேணும் வேணும்னு கேட்டுட்டு இப்போ சீயா? அப்போ இந்த முறை எனக்கு பையன் உண்டாகிடுமா? அப்படிங்க என்னை அடித்து கொன்னாலும் பரவாயில்ல, எனக்கு பையன் வேணும். எதுக்கிட்டே பையன் பையன் அலைகிற? உங்களை மாதிரி ஒரு பையன் வேணும். அதுக்கு தான் நான் இருக்கேனே. அப்புறம் எதுக்கு என்ன மாதிரி ஒருத்தன்? நம்ம பிஸ்னஸ் எல்லாம் பார்த்துக்க. அதுக்கு தான் 2 பொண்ணுங்க 2 பசங்க 4 பேர் இருக்காங்களே. மகிழ் நாளைக்கு கல்யாணமாகி வேற வீட்டுக்கு போயிடுவா. நமக்குன்னு ஒரு பையன் வேணாமா? அப்போ நிலவனும் முகிலனும் யாருடி? அவங்க நம்ம பையங்கள் தானே, நம்ம கூடவே தானே இருப்பாங்க. அவளிடம் மௌனம். இங்க பாரு, நம்ம சொத்து நம்ம பசங்க 4 பேருக்கும். அதில் என் சார்பில் மகிழினி எல்லா விஷயமும் பார்த்துப்பா. மகிழினியை கட்டி கொடுத்துடுவோமே. அதெல்லாம் வீட்டோட மாப்பிள்ள தான் பார்ப்பேன். அப்போ எங்களை மாதிரி ஒரே வீட்டில் எடுத்துடுங்க, உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. திருப்பியோ இன்னொரு குகைக்குள்ள போய் மாட்டிக்கொள்ள சொல்றியா? புரியல. ஒரு தடவை சூடுபட்டுட்டா திருப்பி திருப்பி படணுமா? அவனின் கையில் கிள்ளி கிண்டலா? கிண்டல் எல்லாம் இல்லை, உண்மையை தான் சொல்கிறேன். நானும் என் அண்ணன் என் தங்கச்சி 3 பேரும் ஒரே வீட்டில் கட்டி ஒரே சாவித்திரியை பார்க்குற மாதிரி இருக்கு. யார் சாவித்திரி? நடிகையர் திலகம். அதுவரை புரியாதவளுக்கு சற்று புரிந்தது. எங்கள் அம்மாவை சொல்கிறீங்களா என்று ஏக்கி அவன் கழுத்து வடிவில் கடித்து வைக்க, ஏ வலிக்குதுடி, வலிக்கட்டும். பின்ன நாங்கள் 3 பேரும் ஒரே மாமியாரை பார்க்குறோம். என் பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த கவலை இருக்கக்கூடாது. 4 விதமான மாமியார் இருக்கணும். உங்களை என்று இன்னும் கடித்து வைத்தாள். அவளோ, இந்த 4ம் ஒற்றுமையாக இருக்குங்களா? அதெல்லாம் இருப்பாங்க. என் தாத்தா ஒருத்தர் இருக்கிறார். அவர் ஒருவர் மட்டும் சும்மா இருந்த ஒரு தொழிலை 50% உயர்த்தி இருக்கிறார். அதுக்கப்புறம் நானும் என் அண்ணனும் எங்கள் அப்பாவும் சேர்ந்து 80ஆக மாற்றி இருக்கோம். நம்ம பிள்ளைகள் சேர்ந்து அதை 100ஆக மாற்றணும். மாற்றுவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கு. சரி, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். நீ கொஞ்ச நேரம் கழிச்சு கிளம்பிட்டு எனக்கு கூப்பிடு, வந்து கூட்டிட்டு போறேன். சரிங்க என்றதும் அவன் கிளம்பி போய்விட்டான். இங்கே அலுவலகத்தில் அண்ணாமலை அவசர வேலையாய் வெளியே வந்தவர். முக்கியமான மின்னஞ்சல் ஒன்று ஒரு தொழில் நிறுவனத்துக்கு அனுப்ப வேண்டியிருந்தது. அதை அனுப்பலாம் என்று நினைக்கும் போதுதான் அலுவலகத்தின் மேஜையில் லேப்டாப்பை வைத்துவிட்டு வந்தது அவருக்கு ஞாபகம். ஈஸ்வர் வீட்டில் இருக்கிறான் என்று அறிந்தவர் அதிகமானுக்கு அழைத்தார். அழைப்பை ஏற்றவன், சொல்லுங்க தாத்தா. கண்ணா, என் லேப்டாப்பில் ஒரு முக்கிய மெயில் ஒன்று அனுப்பணும், அது கொஞ்சம் அனுப்பிவிட. சரிங்க தாத்தா என்றவன் அதற்கான தகவல்களை அவர் சொல்ல கேட்டு குறித்து கொண்டவன் அழைப்பை துண்டித்துவிட்டு அவரின் அறைக்கு போனான். நேர்த்தியான சுத்தமான சுகாதாரமான அறை அது. அந்த விசாலமான அறைக்குள் மேஜையில் இருந்த மடிக்கணினியை திறந்தான். அதில் அவர் சொன்ன மின்னஞ்சலை சரிபார்த்து அனுப்பி முடிக்கும் பொழுதுதான் அந்த மின்னஞ்சலை பார்த்தான். பாரதி என்று வந்திருந்தது. ஏனோ அதை திறக்க வேண்டாம் என்றும் மனம் சொன்னாலும் இவள் எதற்கு தாத்தாவிற்கு மெயில் அனுப்பி இருக்கிறாள் என்று அதை திறந்தான். இதுவரை நீங்கள் செய்த உதவிக்கெல்லாம் நன்றி என்று கூறி நான் சொல்ல வேண்டியதை ஆரம்பிக்கிறேன் சார். யாரை கேட்டு எனக்கு மாப்பிள்ளை பார்த்தீங்க? நீங்க யார் எனக்கு மாப்பிள்ளை பார்ப்பதற்கு? திருமணம் செய்யாவிட்டால் நடப்பதை வேறு என்று என்னை மிரட்டுறீங்க. மனசளவில் ஒருத்தனின் மனைவியாக வாழும் என்னை எப்படி நீங்கள் கட்டாயப்படுத்தலாம்? என் நல்லதுக்கு தான் நீங்கள் செய்கிறீர்கள் என்றாலும் திருமணம் செய்வதும் செய்யாததும் என் விருப்பம். ஆதனியை வளர்க்கணும் என்ற வாழ்வில் பாதியை அவளுக்காகவே இருந்து வளர்த்து விட்டேன். அவளை உங்கள் கையிலும் கொடுத்து விட்டேன். என்னை விட யார் கையில் என் குழந்தை நல்லா இருக்கிறாளோ அவளை ஒப்படைப்பதில் நான் சந்தோஷம்தான் கொள்கிறேன். நீங்கள் சொன்னதை செய்தேன், நீங்கள் சொல்லாததையும் செய்தேன். அவளை நல்ல அறிவாளியாக, அடுத்தவர் மனம் நோகாதபடி ஒரு நல்ல பெண்ணாக வளர்த்திருக்கிறேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் அந்த குழந்தையை கையில் அவ்வளவு அன்போடு ஏந்தி வளர்த்தேன் என்றால் நான் அந்த குழந்தையையும் அவளின் அப்பாவையும் எப்படி நேசித்திருப்பேன். அண்ணாமலை சார், உங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன். யாரோ குழந்தை என்று ஆதினியை நான் வளர்க்கல. ஏனென்றால் உங்க பேரனை மனதார நினைத்து அவரையே என் கணவனாக பாவித்து நான் பல வருடங்களுக்கு முன்னால் எனக்கு நானே தாலி கட்டி கொண்டேன். வாசிக்கும் அதிகமானுக்கு அது அதிர்ச்சியாக இருந்தது. நான் வளர்ந்த பாதை வேறாக
இருக்கலாம், நான் போன பாதை தவறானதாக இருக்கலாம். ஆனால் சில காலமாக நான் வாழும் வாழ்க்கை உண்மையானது. அந்த தாலி உங்க பேரனை நினைத்து கட்டிக்கிட்டது என்றால் வாழ்நாள் முழுவதும் அந்த ஒருவனுக்கே இனி மனைவியாக இருக்க ஆசைப்படுகிறேன். இனி நீங்க எங்க தேடினாலும் நான் கிடைக்க மாட்டேன். ஆனால் என் மகளுக்கு ஒன்று என்றால் கண்டிப்பாக நான் வருவேன். சார், காதல் என்பது நினைச்ச நேரம் மாத்திக்கிறது ஒன்றும் கிடையாது. நான் செய்வது பைத்தியக்காரத்தனமாகவே இருந்தாலும் எனக்கு இந்த பைத்தியக்காரத்தனம் மிகவும் பிடித்திருக்கிறது. நான் ஒரு பிழை செய்திருக்கலாம், ஆனால் அந்த குழந்தை என்னிடம் வந்துதான் உயிர் பிழைக்கணும் என்ற விதி இருந்ததால் தான் நான் அதை வளர்த்தேன். விதியை எனக்கு அதிசர்தான் உனக்கு என்று சொல்லும் போது அதை தடுக்க நீங்கள் யார்? இவ்வளவு விஷயம் நடக்கும் பொழுது அந்த குழந்தை என்கிட்ட வந்து உயிர் பெறணும்னு எதுக்கு இருக்கு? எல்லாம் விதி. நமக்கு மேல கடவுள் என்ற ஒருவன் இருக்கிறான் என்றால் இப்போது நடந்த அனைத்தும் அதன்படியே நடந்திருக்கிறது. நான் சாகும் போதும் அதியமான் சாரின் மனைவியாகவே சாக ஆசைப்படுகிறேன். அதனால் தயவு செய்து என்னை இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் தள்ளி யாரோ ஒருவனோடு திருமண பந்தத்தில் இணைக்க நினைக்காதீர்கள். உங்களின் சொத்தான ஹோட்டலையும் என் அன்பு மகள் ஆதினியையும் ஒப்படைத்து விட்டுதான் நான் கிளம்புகிறேன். என் பாட்டியையும் அம்மாவையும் பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். ஒரு நாள் நானே வருவேன். ஆனால் நான் உங்க பேரின் வாழ்க்கையில் என்றைக்குமே வரமாட்டேன். அதே போல் இன்னைக்கும் வரமாட்டேன். நன்றி என்று சொல்லி மின்னஞ்சலை முடித்திருக்க ஒரு மாதிரி அந்த ஏசியிலும் வியர்த்து விட்டது அவனுக்கு. என்ன மாதிரியான பெண்ணிவள்? என்னை இவ்வளவு நேசிக்க முடியுமா ஒருத்தியாள் என்று நினைத்தவனுக்கு ஒரு மாதிரி இருந்தது. அவனை அந்த மின்னஞ்சல் முகவரியை டிலீட் செய்து விட்டான். ஏனோ தலை வலிப்பது போல் இருந்தது அவனுக்கு. சலனம் 207. அஞ்சு நந்தினியிடம், அப்பத்தா இப்போ எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. அவங்கள கூடவே இருந்து கவனிச்சிக்க ஒரு நர்ஸ் இருக்காங்க. இப்போ அவங்க கூட யார் இருக்காங்க அக்கா? அப்பத்தா இப்போ ஓகே தான். அண்ணா, அம்மா, அப்பா எல்லாரும் கிளம்பிட்டாங்க. ஆதிரை மட்டும் இருக்கா. அப்போ நாங்கள் போயிட்டு வரோம் அக்கா. பாட்டிக்கு உடம்பு ரொம்ப முடியலை, இருமிட்டே இருக்காங்க. அதனால பசங்க இங்கேயே இருக்கட்டும். ஏன்னு உனக்கே தெரியும், கூடவே அவனுங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஈஸியாக தொற்றிக்கும். நீங்கள் சொல்லித்தான் எனக்கு தெரியணுமாங்க அக்கா. அவனுங்க பிறந்த போயிருந்து நான் தானே வளர்க்குறேன். நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஒன்று என்றாலே இருவரையும் விட மாட்டோம். சிரித்தாள் அவள். அஞ்சுவின் மனமோ நிலவன் முகிலன் போல் தானே ஆதினியும். அப்போ அவளும் அங்கே வேணாம் என்று நினைத்து, அக்கா நான் மகளினியை மட்டும் அழைச்சிட்டு போகிறேன். நல்ல வேளை அந்த பொண்ணு ஆதினியையும் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லுவியோன்னு பயந்துட்டேன். அப்புறம் இல்லாட்டி அப்போதான் அந்த பொண்ணு யாரு என்னன்னு கேள்வி மேலே கேள்வி கேட்டு குடஞ்சி எடுப்பாங்க. அக்கா அவளும் குறப்பிரசவத்தில் பிறந்தவ தானுங்க. ஹோ அப்படியா? அச்சோ பாவம். அப்புறம் கேட்கணும்னு நினச்சேன், ஆதினி அம்மாவுக்கு என்னாச்சு? அவங்க அம்மாவும் டெலிவரியில் இறந்துட்டாங்களா? என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் அஞ்சு முழித்து கொண்டு நிற்க அண்ணம் அவர்கள் இருவரையும் பேசுவதை கண்டு, நந்தினி சொல்லுங்க அத்தை, நமக்கு ஒரு சிலது எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாம்னு இருந்தால் தெரிஞ்சுக்காத. அது உனக்கு மனசு கஷ்டமாகும். அப்புறம் நீ கண்டதையும் யோசிப்ப. உன் உடம்பு முக்கியமா இல்லை அந்த பொண்ணோட அம்மா பற்றி தெரிஞ்சுக்கிறது முக்கியமா? என் உடம்பு தான் முக்கியம். புரிஞ்சுக்கிட்டா சரிதான் என்றதும் அவள் புரிந்து கொண்டு தலையாட்ட, அஞ்சுமா ஆதினியை நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு. ஆத்தி நல்ல வேளை அத்தை காப்பாத்திட்டாங்க என்று நினைத்து கொண்டே வேகமாய் மகிழ் என்றதும் அவள் வெளியே வந்தவள், சொல்லுங்கம்மா கிளம்பி வா, அப்பா கூட வெளியே போயிட்டு வரலாம். அம்மா, அண்ணாங்க, அக்கா எல்லாம் நம்ம உடம்பு முடியாதவங்களை பார்க்க போகிறோம். அவங்களுக்கெல்லாம் ஒத்துக்காதுடா. அவள் தயங்க, நந்தினி குட்டிமா நீ மட்டும் போயிட்டு வா. உன் அண்ணாக்களிடம் பிறகு நான் சொல்லிக்கிறேன். ஏனோ அவர்களிடம் சொல்லாமல் எல்லாம் அவளால் வர முடியாது என்பதால், நந்துமா நான் சொல்லாமல் போயிட்டா இன்னும் கொஞ்ச நேரத்தில் அண்ணாங்க என்னை தேடுவாங்க. நான் சொல்லிட்டே போகிறேன் என்றவள், அண்ணாஸ் நான் உடம்புக்கு முடியாமல் இருக்கிற ஒரு பாட்டியை பார்க்க போகிறேன். அவங்களுக்கு கோல்டு. உங்கள் உடம்புக்கெல்லாம் அது ஒத்துக்காது. அதனால் நான் போயிட்டு வரேன் என்று உண்மையை சொல்லிவிட்டு, அப்புறம் ஆதினி அக்காவை பார்த்துக்கோங்க என்று சொல்லிவிட்டு நொடியில் சொல்லி கொண்டு கிளம்பிவிட கிளம்பிய அஞ்சுவின் மனதில், இப்போ போலாமா வேணாமா? நம்ம வீட்டிலிருந்து அம்மாவோ அப்பாவோ வந்துவிட்டால் யோசனையுடன் இருக்க தங்கையின் மனம் உணர்ந்த நந்தினி, அம்மா அப்பா பற்றி யோசிக்காத, அவங்க கண்டிப்பா வரமாட்டாங்க. ஆதிரா மட்டும்தான் இருக்கா. இப்போதைக்கு அண்ணி இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லைங்கக்கா என்று சொல்லிவிட்டு கிளம்பியவள் தனது கணவனுக்கு அழைக்க அவனும் வந்து சேர்ந்தான். சற்று நேரத்தில் மூவரும் அஞ்சுவின் அப்பத்தா வீட்டிற்கு வந்தார்கள். ஆதிரைக்கு பீரியட் வலி. செவிலியரிடம் பாதுகாக்க சொல்லிவிட்டு அப்போதுதான் படுத்தாள். சற்று நேரத்தில் மூவர் வர செவிலியர் தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தபடி, நான் காப்பியா டீயா?
பாட்டிமா, உங்களுக்கு என்ன வேணும்? தண்ணீரை வாங்கி அஞ்சு. என் அப்பத்தா தான், நாங்கள் சாப்பிட்டு வந்துட்டோம், வேற எதுவும் வேணாம். அவங்க இப்போ முழிச்சிருக்காங்களா? முழிச்சிருக்காங்க, போய் பாருங்க. உள்ளே வந்தனர். ஈஸ்வர், நல்லா இருக்கீங்களா பாட்டி? வாங்க வாங்க என்றவர் படுத்த நிலையிலேயே அவனை பார்த்து கையெடுத்து கும்பிட, அவனோ, என்ன பாட்டி நீங்க என்னைய போய் பார்த்து என்று அவரின் கையை விலக்கிவிட்டு, நல்லா இருக்கீங்களா பாட்டி? ஐயா ராசா, போற உசுறு இப்போவோ அப்போவோன்னு ஊசலாடுது. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க பாட்டி, நிஜமா தான் சொல்கிறேன் ராசா. நான் சந்தோஷமாக தான் சாமி போக போகிறேன். என் பையன் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தான். ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை தான். விஜயா வந்து கொஞ்சம் இல்லை நிறையவே கை கொடுத்து என் மகனை ஆளாக்கினாள். எப்படியோ என் பேர பிள்ளைகள் ராஜ வாழ்க்கை வாழ்கிறாங்க. அதுவும் உங்கள் குடும்பத்தில் சம்மந்தம் வச்ச பின்னாடி ரொம்ப நல்லா இருக்காங்க. எந்த ஜென்மத்தில் நான் பண்ணின புண்ணியமோ, நான் வாழ்கிறப்பவே என் தலைமுறை சந்தோஷமாக வாழ்கிறத பார்த்துட்டேன். அஞ்சு, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அப்பதா. நீங்கள் நல்லா இருப்பீங்க. இன்னும் என் மகளின் மகளையெல்லாம் நீங்கள் பார்க்கணும். தன் பேத்தியை பார்த்ததும் அவரின் வெளியிலிருந்து நீர் வந்தது. அது என்னவோ பிரிய போகிறோம் என்பதற்கான கண்ணீர் அது. அவரின் கை மேல் கை வைத்தாள். சுருங்கிய கையின் மேல் கை வைத்து வருடினாள். அவரின் வெளியில் நீர். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்பதா, இத்தனை பேர் இருக்கோம்ல. அஞ்சுமா, அப்பதான் உன்னை விட்டுட்டு போக போறேன் என்று சொல்லும் போதே பெண் அவளின் வெளியில் நீர். அல்லும் அம்மாவையே மகளினை பார்க்க அவரின் அருகே நின்று முழிக்கும் பெண்ணை பார்த்து, ஏய் குட்டி பொண்ணு, அவளோ, சொல்லுங்க பாட்டி, நீ உன் அப்பா போல் என்றும் நல்லா இருக்கணும் என்றவர் தன் தலையணை பக்கத்தில் இருந்த பீரோவை காட்டி, அதை திறடாமா, திறந்து என்ன வேணுங்க பாட்டி? அதில் ஒரு பெட்டி இருக்கேடு. அவர் சொன்னபடி எடுக்க அதில் ஒரு காப்பி கொட்டைய நிறத்தில் செய்யப்பட்ட மரப்பெட்டி. எடுத்தவள் அதை அவரின் முன்னாடி நீட்ட, கண்ணு, இது உனக்கு தான். மகளினி தன் அப்பாவை பார்த்தாள். அப்பத்தா ஈஸ்வரிடம், வாங்கிக்க சொல்லுங்க ராசா, இது என் உழைப்பில் வாங்கினது. அவன் மகளிடம் வாங்கிக்க சொல்லி தலையாட்ட, சிறு பெண்ணோ கை நீட்டி தேங்க்ஸ் பாட்டி என்று வாங்கி பிரித்து பார்க்க அதில் அழகிய வேலைப்பாடுகள் அமைந்த தங்க கம்மல், கூடவே 8 பவுனில் தங்க அட்டிகை ஒன்று. அவள் அஞ்சுவிடம் கொடுக்க வாங்கி பார்த்து, அப்பத்தா எதுக்கு இது? உன் மகளுக்கு என்று அப்பத்தா சேமிப்பில் செய்தது. இது ரொம்ப நல்லா இருக்கு. உன் மகளுக்குன்னு வாங்கினேன். ஆனால் அப்புறம் உங்கள் வீட்டுக்கு என்னால் வர முடியலையே. கோவிலில் வச்சு கொடுத்தா முறையாக இருக்காது. அதான், இதை விட நீங்கள் முக்கியம் அப்பத்தா எனக்கு. அவரோ, குட்டிமா என்றதும் மகிழ், சொல்லுங்க பாட்டி. பார்க்க அந்த ரூமில் உன் அத்தா ஆதிரா தூங்குறா. நீ வேணும்னா அங்கே போய் கொஞ்ச நேரம் உட்காரு. இல்லாட்டி பக்கத்து ரூமில் புக்ஸ், ஆல்பம், கூடவே அங்கே கதை புக்ஸ் எல்லாமே இருக்கு, போய் படி. ஏதோ தனியாக பேச போறாங்க போல் என்று நினைத்து போனாள் அவள். ஈஸ்வர், மகிழ்மா, அத்தை தூங்கினா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, சரிங்கப்பா என்று போனாள். ஈஸ்வரும் நகர போக, நீங்க இருங்க தம்பி. அவனும் அங்கே அமர்ந்தான். அஞ்சுமா, சொல்லுங்க அப்பதா. கண்ணு, நான் ஒன்று சொல்லவா, கேப்பியா? சொல்லுங்க அப்பதா. கோபம், வீம்பு எல்லாம் பிடித்து ஒன்றும் சாதிக்க போறதில்ல. இது மண்ணு திங்கிற உடம்பு. நாளைக்கு இருக்கோ இல்லையோ, இன்னைக்கு என் உறவுகள் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். ஆனால் பிரிஞ்சிருக்கீங்க. பிரிஞ்சு வாழ்றதுக்கா ஒரு வயிற்றில் பிறந்தீங்க. அவள், அப்பதா, எங்க மேல் தப்பு இல்லையே. 5 விரலும் இங்க சரிசமமாய் இருந்தால் பிரச்சனை என்பதே இல்லை. அப்பதா சொல்ற ஒரே விஷயம், இன்னைக்கு காலையில சண்டை போட்டா நைட்டுக்குள்ள சமாதானம் ஆயிடுங்க. இத்தனை வருஷம் பிரிவெல்லாம் தப்புமா? என் சாவிற்கு நீங்க எல்லாரும் ஒன்னா நின்று எல்லாமே பண்ணணும். ஏனோ அவர் உயிர் பிரிந்து விடுமோ என்ற பயத்தில் பேசுகிறார் என்று அவளின் மனதிற்கு தோன்றியதோ என்னவோ தலையாட்டினாள். மறுப்பு எதுவும் பேசாமல் பின், ஐயா சாமி என்று ஈஸ்வரை பார்த்து கையெடுத்து கும்பிட்டார். அவனோ, ஏனுங்க பாட்டி என்னைய பார்த்து கும்பிட்டு கஷ்டப்படுத்துறீங்க? என் பேத்திய இத்தனை வருஷம் நல்லா பார்த்துக்கிட்டதுக்கு. அப்புறம் அஞ்சுவுக்கு மட்டும் இல்லை இந்த நன்றி, என் மூத்த பேத்தி நந்தினியையும் சேர்த்து பார்த்துக்கிட்டதுக்கு. அது என் கடமைங்க பாட்டி. இந்த காலத்தில் என் பேர பிள்ளைகள் 3 கூட பிறந்ததுக்கு தான். 3 விதமாக இருக்கும்போது நீங்கள் அப்படி பிரிக்காமல் எல்லாரையும் சரிசமமாக பார்க்கறது தான் உங்கள் வெற்றியே. அவனுக்கு தலைக்கு மேல் வேலை. ஆனாலும் ஏனோ அஞ்சுவின் வீட்டில் வைத்து அவன் மதிக்கும் ஒரு ஆள் என்றால் அப்பதான். அதற்காகவே அவரின் அருகில் அமர்ந்து, ஏதாச்சும் வேணுங்களா உங்களுக்கு? அவர் சிரித்து, அதெல்லாம் வேணா ராசா,
கேளுங்க, வாங்கி தரேன். தம்பி, தப்பா நினைச்சுக்காதீங்க. என் மகன், மருமகள், என் பேரன் யாரா இருந்தாலும் அவங்க தப்ப மன்னிச்சிடுங்க. என் சாவை எல்லாரும் சேர்ந்து சண்டை சச்சரவு இல்லாமல் நடத்துங்க. இதுதான் வேணும் எனக்கு. ஐயோ பாட்டி, என்ன பேச்சுது? அப்படி பார்த்தா என் பக்கமும் சில தப்பு இருக்கும். மன்னிப்பு எல்லாம் வேணாம், நீங்க இன்னும் நல்லா இருப்பீங்க. மகிழ் அறைக்குள் போய் பார்க்க ஆதிரை நல்ல உறக்கத்தில் இருந்தாள். தொந்தரவு செய்ய விரும்பாதவள் என்ன செய்வது என்று தெரியாமல் முழித்தபடி பக்கத்தறைக்கு வந்தாள். கண்ணாடியால செய்யப்பட்ட மர பீரோவில் அங்கே நிறைய புக்ஸ், ஆல்பம் எல்லாம் இருந்தது. ஒவ்வொன்றாய் எடுத்து பார்க்க அந்த பீரோவில் மிக பழைய ஆல்பம் ஒன்று யாரும் பார்க்கவில்லை என்பதற்கு அடையாளமாக கொஞ்சம் தூசி படிந்து இருந்தது. மகிழ் அதை துடைத்து ஒவ்வொன்றாய் புரட்ட அதில் ஒரு புகைப்படம் இருந்தது. அவளின் விழி ஆடவில்லை அதில். அதை பார்த்து அப்படியே இன்னும் சில புகைப்படம் பார்க்க அது என்னவோ ஆதினி அக்கா போட்டோ. இது இங்கே ஏன் இருக்கு என்ற யோசனையுடன் அந்த ஆல்பத்தை எடுத்துக்கொண்டே வெளியே வந்தாள். அப்போது ஆதிரையும் வெளியே வர இருவரும் பார்த்து கொண்டனர். ஆதிரை, குட்டிமா, எப்போடாமா வந்தீங்க? அப்பவே அத்தை. யார் கூட வந்தீங்க? அம்மா, அப்பா, அண்ணா வந்திருக்கிறாரா என்னும் போதே உற்சாகம் அவளுக்குள். ஆமா, கையில் என்ன இது? ஆல்பம் யாரோடது? இங்க இருந்தது. சரி, அதை வச்சுட்டு வா, காப்பி போட்டு தரேன். அப்புறம் குடிக்கலாங்க அத்தை. இதை அப்பா கிட்ட காட்டணும். என்ன காட்டணும்? ஆதினி அக்கா பிக்சர். ஆதினியா என்று அவள் வாங்கி பார்க்க அப்படியே உரித்து வைத்தது போல் இருந்தது. ஏனோ அவளுக்கு நம்ப முடியவில்லை. வா, முதலில் போய் கேட்போம் என்று இருவரும் ஒரு சேர அப்பத்தாவின் அறைக்குள் நுழைந்தனர். அஞ்சு, அண்ணி எப்படி இருக்கீங்க? என்னையெல்லாம் உனக்கு தெரியுமா? அவள் மௌனமாகிவிட ஈஸ்வர் தங்கையை கண்டு, எப்படிடாமா இருக்க? நல்லா இருக்கேன் அண்ணா, நீங்க? நல்லா இருக்கேன் என்றவள். அப்பதா, வந்தவங்களுக்கு காப்பி கொடு. கொடுக்குறேன் அப்பதா. முதலில் ஒன்று கேட்கணும், சொல்லுமா. இந்த ஆல்பத்தில் இருக்கிற போட்டோஸ் யாருடையது? ஏன்? அவள் ஒரு புகைப்படத்தை எடுத்து நீட்டி, இது யாருடையது? இது என்னுடையது தான், என் பள்ளி காலத்தில் எடுத்தது. அவள் அந்த புகைப்படத்தை எடுத்து ஈஸ்வர் முன்னாடி வைத்து, அண்ணா, இது அப்பதாவுடையது. அவனோ அதை பார்த்து ஒரு நிமிடம் மௌனம். பின் வெளியே போய் பேசிக்கலாம் என்றான் ஜாடையாக. கொஞ்ச நேரம் அப்பதாவிடம் பேசி முடித்து வெளியே வந்த ஈஸ்வர் ஆதிரையிடம் நடந்த அனைத்தையும் சொல்ல, ஏனோ அவளுக்கு ஆதினியை நினைத்து இன்னும் அழுகை வந்தது. எல்லோரும் உயிரோடு கண் முன்னாடி இருக்க யாரும் மற்றவள் போல் இருக்கிறாளே அவள் என்று இவர்கள் பேசிக்கொள்ளும் போதே அங்கே சிறு பெண் ஒருத்தியை மறந்து போக அவளோ அனைத்தையும் கேட்டுவிட்டாள். சலனம் 208. ஈஸ்வர், ஆதிரை, அஞ்சு, அப்பத்தா என்று நால்வரும் அப்பத்தாவை பேசி சிரிக்க வைக்க முயன்றனர். மகிழ் மட்டும் அங்கே அப்பத்தாவின் சிறு வயதில் எடுத்த சில அழகிய புகைப்படங்களை எல்லாம் யாருக்கும் தெரியாமல் சேகரித்து கொண்டிருந்தாள். ஏனோ அது அவளுக்கு அப்படி செய்யணும் என்று தோன்றியது. அந்த வீட்டில் நேரம் போனதே தெரியவில்லை. அஞ்சுவுக்கு ஆச்சரியம். அவ்வளவு வேலையை வைத்து கொண்டு தன் கணவன் என்று அப்பத்தாவின் அருகில் இவ்வளவு நேரம் அமர்ந்து பேசி சிரித்து கொண்டிருக்கிறாரே என்று. ஆனால் அவன் மனிதர்களின் முகத்தை வைத்து அவர்களின் ஏக்கத்தை தீர்க்கும் வல்லவன். அப்பத்தாவின் மனமெல்லாம் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் தன் உயிர் பிரிந்துவிடும், அதுவரை யாராவது உடன் இருக்கணும் என்று ஏக்கம் கொண்டிருந்தார். ஏனோ இதுவரை தன் மனதிற்கு தேவையானதை யாரிடமும் கேட்டு பெறாதவர் அவர். தற்போது இந்த ஆசையும் கேட்கவில்லை. அதை அவன் உணர்ந்தான். அவரோடு பேசி பேசியே இரவும் வந்தது. அப்பத்தாவின் விழி சோர்ந்தது. அவர் தூங்கட்டும் என்று நினைத்து ஈஸ்வர், பாட்டி கிளம்புறேன் என்று சொன்னதும் அந்த பாட்டியின் முகம் சோர்ந்து போனது. உங்களுக்கு தூக்கம் வந்துடுச்சு, கண்டிப்பா நாளைக்கு வரேன் பாட்டி என்றவன் ஆதிரையிடம், வாமா, உன்னை வீட்டில் கொண்டு வந்து விடுறேன். நான் இன்னைக்கு இங்கதான் அண்ணா தங்க போறேன். தங்கையின் தலையில் கை வைத்து, நாம அப்பத்தான் ஞாபகம் வந்துருச்சா உனக்கு? கண் கலங்கி தலையாட்டினாள். தங்களின் மூவருக்கும் தங்கள் அப்பத்தா என்றால் உயிர். அவர் இறந்த போது எப்படி வலித்தது என்று அவர்கள் மட்டுமே அறிவார்கள். ஏனோ தங்களின் அப்பத்தாவின் சாயலை ஒவ்வொரு வயதானவர்களை பார்க்கும் போதெல்லாம் தேடும் குணம் கொண்டவர்கள்தான் அதி, ஈஸ்வர் மற்றும் ஆதிரை. 3 பேருக்கும் 3 குணம் என்றாலும் தாத்தாவையும் பாட்டியையும் நேசிப்பதில் இவர்களுக்கு நிகர் இவர்களே. தங்கையிடமும் பாட்டியிடமும் சொல்லிவிட்டு கிளம்பிய ஈஸ்வர் அஞ்சுவையும் மகிழினியையும் கொண்டு வந்து வீட்டில் விட்டுவிட்டு கிளம்ப போனான். மகிழ் இறங்கி, டாட்டாங்கப்பா என்று சொல்லிவிட்டு உள்ளே ஓடினாள். தன் அக்காவை காண. ஏனோ தன் சொந்த அக்கா என்று தெரிந்த பின் அவளை இன்னும் பாதுகாக்கவே அந்த பிஞ்சின் மனம் எண்ணியது.
அஞ்சு, ஏங்க நேரமாச்சு, இதுக்கு மேலே போய் ஒர்க் பண்ணணுமா? எனக்கு தெரிஞ்ச அப்பத்தா கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்குது. நைட்டு தாங்குவாங்களான்னு தெரியல. அதனால் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன். நாளைக்கு அப்போ தான் கொஞ்சமாவது ஃப்ரீயாக முடியும். அந்த வார்த்தையில் அஞ்சுவுக்கு மனம் பாரமானது. கண்ணில் நீர் வந்தது. அவளின் முகத்தை பார்த்தவன், உன்னை கஷ்டப்படுத்துறதுக்காக கேட்கல, இன்னைக்கு இவ்வளோ அலற, ஆனால் நீ ஏன் உங்கள் அப்பத்தாவை கூட்டிகிட்டு வந்து ஒரு நாள் கூட நம்ம வீட்டில் தங்க வைக்கல? அப்பத்தாவுக்கு எங்கேயும் போய் தங்குறது பிடிக்காது. அவங்களுக்கு அந்த வீட்டில் இருக்கிறது மட்டும்தான் பிடிக்கும். எங்கள் கூட என் அம்மா வீட்டில் வந்து கூட தங்கி இருக்க மாட்டாங்க. சரி, அப்போ நீயே உங்களுக்கு என்னை தனியாக ஒரு வீட்டில் இருக்கீங்க. எல்லாரும் உங்கள் அப்பத்தா கூடவே ஒரே வீட்டில் இருந்திருக்கலாம் இல்லையா? அவங்க தனிமையில இருந்து பழகி இருக்கிற அளவுக்கு நீங்கள் அவங்கள வச்சுருக்கீங்களா? அப்பத்தாவுக்கு அதுதான் பிடிக்கும். அப்படி இருக்கும்போது அம்மா டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. சொல்லப்போனால் எங்கள் அப்பத்தா தான் எங்களை தனி வீட்டிலேயே இருக்க சொன்னாங்க. ஏண்டி, கல்யாணமான புதுசில் எல்லாரும் தனியாக இருக்க சொல்கிறது ஒரு நியாயம். அதுக்காக 3 பேர குழந்தைகளை பிறந்த பின்னுமா? பேரன் பேத்திகளை கண்ணு முன்னாடி வச்சுக்கிட்ட தான் எல்லா பாட்டியும் விரும்புவாங்க. எங்கள் அப்பத்தாவுக்கு எல்லாம் உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ எங்கள் வீட்டில் எல்லாரும் அப்பத்தா கால்களையே சுற்றிக்கிட்டு இருந்தோம். முக்கியமாக நாங்கள் 3 பேரும் தான் அவங்க உயிர். அதை விட எங்கள் அம்மா கூட அவங்க வீட்டுக்கு போனதே இல்லை. ஆனால் இன்னைக்கு உங்கள் வீட்டில் எல்லாரும் அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. ஆத்திரம் மட்டும்தான் துணைக்கு இருந்தா. அவளுக்கு எங்கள் அப்பத்தா ஞாபகம் வந்திருக்கும். அதே போல் தான் உங்கள் அப்பத்தாவும் தனிமையை உணர்வாங்க என்றதால தான் பிள்ளைகளை கூட விட்டுட்டு அங்கே கூடவே இருக்கா. இது ஏன் உனக்கும் உங்கள் அக்காவுக்கும் தோணாமல் போச்சு? அப்பத்தாவுக்கு இப்போ இல்லைங்க, சின்ன வயசுலேருந்தே அடிக்கடி முடியாமல் போயிடும். அவங்கள பாதுகாக்கிறதுக்கு வேலைக்கு தனியாக ஆள் வச்சுருக்கோம். அவங்களுக்கு டாய்லெட் போகிறது உடம்பு முடியாமல் போகிறதால். அதனால் எங்களுக்கு எதுவும் ஸ்ப்ரெட் ஆகக்கூடாதுன்னு நினைப்பாங்க. சரி, நீ சொல்கிறபடியே வரேன். நாளைக்கு நம்ம ஒரு பொண்ணு தான் வச்சுருக்கோம். நமக்கு முடியாமல் போச்சுன்னா மகிழ் பாப்பாவும் நம்மளை பார்த்துக்கொள்வதற்கு ஒரு வேலைக்கு ஒரு ஆள் வச்சுட்டு நம்ம தனியாக விட்டுட்டு போயிட்டா இப்படி தான் நீ பெருந்தன்மையாக யோசிப்பியா அஞ்சு? அந்த வார்த்தையில் ஒரு மாதிரி ஆகிவிட்டது அவளுக்கு. இங்கே பாரு அஞ்சு, ஒரு வேளை பின்னாடி நமக்கு உடம்பு முடியாமல் போச்சுன்னா நம்ம பொண்ணு நம்மளை பார்த்துக்கொள்வதற்கு வருவாள். அவள் கஷ்டப்படக்கூடாதுன்னு நாங்களே எங்களை பார்த்துக்கிறோம். போ மகிழினின்னு நம்ம வேணாம்னு தான் சொல்லுவோம். ஆனால் நம்ம பொண்ணு நம்ம கூட இருக்கிற போது வரும் சந்தோஷத்தை வேறு எந்த வேலைக்கார ஆட்களாலும் கொடுக்க முடியாது. நீங்கள் இவ்வளோ பேர் இருந்தோம் உங்கள் அப்பத்தா நான் பார்த்த வரைக்கும் இந்த 18 வருஷமாக தனியாக தான் இருக்காங்க. என்னால் எல்லாம் எங்கள் தாத்தாவை எல்லாம் இப்படி விட்டுட்டு சத்தியமாக இருக்க முடியாது. சொல்லப்போனால் எனக்கு உன் மேலேயே கோபம் இருக்குது. அவங்களாச்சும் வயசான காலத்தில் உன்னை கோவிலில் வந்து கூட பார்ப்பாங்க. ஆனால் என்னைக்காச்சும் ஒரு நாள் உன் கையால் சமைச்சு கொண்டு போய் உங்கள் அப்பத்தாவுக்கு கொடுத்து ஒரு நாள் முழுசும் இருந்து அவங்கள பார்த்துட்டு வந்திருக்கியா நீ? இங்கே யாராவது ஒன்று அப்படி பார்க்க வேணாம்னு சொல்லியிருக்காங்களா? ஏனோ அவளுக்கு அந்த மாதிரி செய்யணும் என்று இதுவரை தோன்றவில்லை. அவளுக்கு தன் குடும்பத்தை தாண்டி யோசிக்க கூட நேரமில்லை இதுவரை. அவன் கேட்ட பின் தான் பெண் அவளுக்கு குற்ற உணர்ச்சியாக இருந்தது. அழுக ஆரம்பிக்க இருக்க போகும்போது விற்ற கண்ணீர் ஒன்றும் அவ்வளோ பிரயோஜனம் கிடையாது. இருக்கிறப்போ நினைச்சு பார்க்குற அளவுக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கணும். உங்க அப்பத்தாவின் சுருங்கிய முகம், கை கால் எல்லாம் உள்ள பார்க்கும்போது எனக்கு எங்க தாத்தாவின் கைதான் ஞாபகம் வந்தது. அவர் இல்லாமல் போயிட்டா என்ற நினைப்பே எனக்குள் நறுக்கென்று ஒரு பயத்தை உண்டு பண்ணுது. அண்ணாமலை என்ற ஒரு மலைதான் இந்த வீட்டின் நடு தூண். அந்த தூண் சாய்ந்தா நாங்கள் எல்லாரும் ஆம்பளைங்க நாங்கள் கூட அதிகமாக பேசிக்க நேரம் இருக்காது. சொல்லப்போனால் உன் அண்ணனுக்கு கூட வேலை அதிகமாக இருக்கலாம். ஆனால் பொண்ணுங்களுக்கு தான் அம்மா அக்கா பாட்டின்னு பேசுறதுக்கு நிறைய நேரம் இருக்கும்போது எப்படி நீ இப்படி இருக்க? அதுவும் இளம் வயதிலேயே கணவன் இல்லாமல் உங்கள் அப்பாவை வளர்த்து ஆளாக்கிய அப்பத்தாவை எப்படி நீங்கள் எல்லாரும் தனியாக விட்டுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியலை என்றவன் தோள்களை குலுக்கி கொண்டே அலுவலகம் புறப்பட்டான். முதல் முறையாக அவன் சொன்ன விஷயம் பொட்டில் அடித்த மாதிரி புரிந்தது. ஆனால் எல்லாம் கைமீறி விட்டது அவளுக்கு. மகிழினி நேரடியாக போனது ஆதினி அறைக்குதான். அங்கே அவளோ தனது 10ஆம் வகுப்பு புத்தகங்களுக்கு அட்டை போட்டு கொண்டிருந்தாள். ஹாய் அக்கா, குரல் கேட்டு நிமிர்ந்தவள். ஹாய் மகள், என்ன திடீர்னு அக்கா சொல்ற? தோணுச்சு. ஐயோ, இந்த அக்கா எல்லாம் வேணாம், ஆதினி சொல்லு. நீ அக்கா தானே? ஏதோ வயதானவர்களை கூப்பிடுற மாதிரி இருக்கு. எனக்கு இந்த அக்கா தொக்கா எல்லாம் வேணாம்ப்பா. ஓகே ஆதினி, குட். அப்புறம் நீ ஏதோ சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்கிறதா முகிலன் சொன்னான். உங்கள் அப்பாவுக்கு சொந்தமா உங்கள் அம்மாவுக்கு சொந்தமா? நம்ம எல்லாருக்கும் சொந்தம். நம்ம என்ற வார்த்தை ஆதினிக்குள் ஏதோ ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது போலும். முகமெல்லாம் பிரகாசமானது. சரி, நம்ம பாட்டியாவே இருக்கட்டும். இப்போ எப்படி இருக்காங்க? கொஞ்சம் உடம்பு முடியாம தான்
இருக்காங்க. ஆமா, அந்த பாட்டி எப்படி நமக்கு சொந்தம்? நம்ம அம்மா என்று சொல்ல வந்தவள் வார்த்தையை திருத்தி, அஞ்சுமா நந்துமாவுக்கு அப்பத்தா ஹோ என்றவள். அப்ப அவங்க ஆதிரி அத்தைக்கு என்ன வேணும்? பாட்டி தான். அவங்க பசங்களுக்கு? அவங்க எல்லாருக்கும் பாட்டி தான். பின் அவளின் உள்மனமோ அப்ப தீரனுக்கு அவங்க சொந்தக்கார பாட்டி தான் போல. அவன் நினைக்கும் போது அவள் இதழ்களில் ஒரு குறுநகை வந்தது. அவங்கள பார்க்க யாரெல்லாம் வந்திருக்காங்க? நாங்க போனப்ப ஆதிரத்தை மட்டும்தான் இருந்தாங்க, வேற யாரும் இல்லையா? ஏன் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது அங்க இருக்காங்களா? சேச்ச, அப்படியெல்லாம் இல்ல, புதுசா யாராவது வந்திருந்தா தெரிஞ்சுக்கலாமே என்றுதான். யாரும் வரல. நந்தினியின் மகிழ் பாப்பா என்று குரல் கேட்டு, நீயும் வா, சாப்பிட போலாம். அவங்க உனக்கு சாப்பாடு ஊட்டுவதற்காக கூப்பிடுறாங்க. இன்னும் 5 சித்தி கூப்பிடல. அவங்க கூப்பிட்டதும் நான் வரேன். நீங்க வாங்க. இப்ப எல்லாரும் டைனிங் ஹால் வந்துடுவாங்க. அதுவும் இப்ப பெரிய தாத்தா, சின்ன தாத்தா, கொஞ்ச நேரத்துல அப்பான்னு எல்லாரும் வந்துடுவாங்க. செம ஜாலியா இருக்கும். வா போலாம். நீ போ, வரேன் என்றவள் விட்டத்தை பார்த்து யோசித்தாள். தனியாக பிறந்து தனியாக வளர்ந்த அவளுக்கு இந்த கூட்டமான கட்டமைப்பில் வாழ்வது பிடித்திருந்தாலும் சில நேரம் தனது பிரைவசி பாதிக்கிறதோ என்று தனக்கு தானே கேட்டுக்கொண்டாள். தன் வாழ்ந்த சூழ்நிலையில் இரவில் அதிக நேரம் எதையாவது யோசிக்க நேரம் இருக்கும். ஆனால் இங்கு தனிமை என்ற ஒன்றை இதுவரை வந்த நாளிலிருந்து யாரும் எனக்கு கொடுத்ததில்லை. இவர்களோடு பேசி முடிக்கும் போது இரவு தூக்கம் வர வந்து படுக்கையில் விழுந்தாள். அதிகாலையில் அன்னலட்சுமியின் பாட்டியின் முகத்திலிருந்துதான் தொடங்குவது பழக்கமாகி இருக்கிறது. இது நல்லா இருக்கா நல்லா இல்லையா என்று பெண் அவளுக்கே தெரியவில்லை. ஆனால் ஏதோ ஒன்று அவளை ஈர்த்தது அவர்களின் பக்கம். ஆனால் அவளுக்கு அடிக்கொரு கேள்வி. அந்த வீட்டில் இருக்கும் போது 2 பாட்டிங்க இருந்தாலும் ஒட்டியும் ஒட்டாமலும் பழகுவார்கள். ஆனால் இவர்கள் தூரவாய் இருந்தாலும் தன்மேல் ஏன் இவ்வளவு பாசமாக இருக்கிறார்கள் என்ற கேள்வி மட்டும் அவளுக்குள் எழாமல் இல்லை. ரவிக்கு தொடர்ந்து வரும் 3 நாட்களும் முக்கியமான வேலை எல்லாவற்றையும் ஒதுக்கி போட்டுவிட்டு தன் அப்பத்தா கூட இருப்பதற்காக அங்கே தீரனுடன் வந்தான். தீரன் நேராக அப்பத்தாவின் அறைக்குள் போய்விட்டான். ரவி அங்கே சோர்ந்து போன ஆதிரையின் முகத்தை பார்த்து, என்ன ஆச்சுமா? அவள் சின்ன வயது அப்பத்தாவின் புகைப்படத்தை காட்டி, யார் இது? உங்க பங்காளி வீட்டு பொண்ணு மாதிரி இருக்கு. இவங்க உங்க அப்பத்தா என்று நடந்த அனைத்தையும் சொல்லும்போது ரவிக்கு ஒரு மாதிரியாகிவிட்டது. அப்போ நந்தினிக்கு ஆதினி தான் பொண்ணுன்னு தெரியாதா? தெரியாதுங்க. சொல்ல போனால் 2 பேரும் இதய அழுத்தத்திலிருந்து விடுபடுற நாளுக்காக தான் எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. அவனுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. எல்லோருக்கும் வழிதான். தனக்கே இப்படி இருக்கு என்றால் அந்த குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் நினைத்து பார்க்கும் போது பெரிதாக வலித்தது. தனது தங்கைக்கு இப்படி ஒரு நிலைமை வர வேண்டுமா என்று ஏனோ மனது மட்டும் பாரமானது. அதே பாரத்தோடு தன் அப்பத்தாவின் கையை பிடிக்க, ரவி, அப்பத்தா, நீ என்னைக்கோ இப்படியே இருக்கணும் கண்ணா. இந்த பொறுமை தான் உன்னை எப்பவும் வாழ வைக்கும். என்ன சூழ்நிலை வந்தாலோ எந்த நேரத்திலும் உன் நிதானத்தை இழந்துடாத. தலையாட்டினான். தீரா, பாட்டி சாக போறப்ப பாட்டி சொல்றேன், கவனமா காதல வாங்கிக்கோ. நீ உன் அப்பா மாதிரி கிடையாது. பொறுமையா அவங்கிட்ட இருந்து கத்துக்கோ. எந்த சூழ்நிலையிலோ உன் அப்பனை தனியா விட்டுடாத. அவனுக்கு என்ன வேணும்னு அவனுக்கே தெரியாது. இந்த உலகத்துல அவனுக்கு கிடைச்ச பொண்டாட்டி மாதிரி யாருக்குமே கிடைக்காது. அப்படி ஒரு வரத்தை வாங்கிட்டு வந்திருக்கான் என் பேரன் என்றார் பெருமிதமாக. சொல்லும் போது அவன் திரும்பி ஆதிரையை பார்க்க, ஏன் அப்பத்தா இப்படி பேசுறீங்க என்று அருகே வந்தாள் அவள். என் பேரனுக்கு நல்லதிலும் கூட இருந்திருக்க, கெட்டதிலும் கூட இருந்திருக்க. பிறக்கும் போதே தங்கத்தட்டில சாப்பிட்டு வளர்ந்த உனக்கு இப்படியெல்லாம் எங்களோட குடும்பத்துக்குள்ள வந்து இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நீ அவனுக்காக எல்லா இடத்திலும் நின்று இருக்க. உன்னை நான் நினச்சி பெருமைப்படாத நாளே இல்லை கண்ணு. அதுக்கு உங்கள் அம்மாவுக்கு தான் நன்றி சொல்லணும். அப்படி வளர்த்தெடுத்திருக்காங்க உன்னை என்றவர் தீரன் கையை பிடித்து, உன் அப்பா எந்த இடத்துலையும் தலை குனியக்கூடாது. அப்பா அம்மாவை எந்த காலத்திலும் விட்டு விடக்கூடாது. முக்கியமாக அவசரப்பட்டு பேசாத. நின்று நிதானமாக யோசிச்சு பண்ணு. உன் விஜய் அப்பத்தா மாதிரி படப்படன்னு பேசுகிற பழக்கம் இருக்குது. அது ஆம்பளை பையனுக்கு நல்லதில்லை. நீ உன் மாமன்களை விட ஜெயிக்கணும்னு நினைக்கிறது உன்னோட வெற்றிக்கு நல்லதுதான். ஆனால் அவர்களின் வெற்றிக்கு முக்கிய காரணம் நிதானமும் பொறுமையும். அது ஒரு ஆண் மகனுக்கு ரொம்ப முக்கியம். நீ நாளைக்கு ஒரு பெரிய இடத்தில் வரணும்னா பொறுமையை கொஞ்சம் கடைப்பிடி, உன் அப்பா மாதிரி என்று சொன்னவர் ரவியின் கையை இறுக்கி பிடித்தார். கை நடுங்கியது. அவரின் கண்ணிலிருந்து நீர் வழிந்தது. கண்ணா, நீங்க 3 பேரும் எப்பவும் ஒத்துமையா இருக்கணும். இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும். கண்டிப்பா இருப்போம் அப்பதா. நீ கண்டிப்பா உன் அம்மா அப்பாவை பார்த்துப்ப.
எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு என்று ரவியிடம் சொன்னவர், தீரா பாட்டி, என் பேரனை விட்டுடாத. அவன் ஒரு வாயில்லா பூச்சி. அவனுக்கு என்ன வேணும்னு கேட்கவே தெரியாதுப்பா. அவன் என்ன மாதிரி குணம்? இதை செய்தால் தப்பா எடுத்துப்பார்களோ, அதை கேட்டால் தவறா நினைத்து கொள்வார்களோ என்று மருகி மருகி உள்ளுக்குள் வைத்து கொள்ளும் ரகம். அதற்காக தான் திருப்பி திருப்பி சொல்றேன், அவனை விட்டுடாத. நான் பார்த்துப்பேன் பாட்டி, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, பயப்படாம இருங்க. சிரித்தபடியே, தீரா அங்க திருநீர் இருக்கு, கொஞ்சம் எடுத்துட்டு வா. அவன் போய் எடுத்துட்டு வந்தான். அந்த திருநீரை தன் பெரிய பேரனுக்கும் சின்ன பேரனுக்கும் ஆதிரைக்கும் பூசிவிட்டு ரவியின் கையை இறுக்கி பிடித்தவாறு உயிரை துறந்தார். அப்பதா என்ற ரவியின் அலறல் அந்த அறையை எதிரொலித்தது. அவன் முகத்தை பார்ப்பதற்காக தான் அந்த உயிர் இதுவரை காத்திருந்ததோ என்னவோ. பெரியவர்கள் நம் உயிரின் ஆணிவேர். அவர்களை தான் நாம் சாமிகளாக கும்பிடுகிறோம். இறந்த பின் சாமியாக கும்பிடுவதை காட்டிலும் இருக்கும் போதே அவர்களை எப்போதும் அன்பாகவும் அனுசரணையாகவும் கவனிப்பது நன்று. சலனம் 209. மகள், நந்துமா, என்னடா, எனக்கு முன்னாடி உங்க வயிற்றில் அக்கா பிறந்திருந்தா என் மேல பாசமா இருப்பீங்களா இல்ல அக்கா மேல பாசமா இருப்பீங்களா? உன் மேலதான். அது எப்படி அக்கா இருக்கும்போது என் மேல பாசமா இருப்பீங்க? நீ எனக்கு ஸ்பெஷல். சிறு பெண் விழியை அகலமாக விரித்து, அப்படி என்ன ஸ்பெஷல்? அஞ்சு பாப்பா என்னோட ஸ்பெஷல். சொல்லப்போனால் என்னோட மூத்த மகள் அவள். அப்போ அவள் பெற்ற பிள்ளைதான் எனக்கு எல்லாரையும் விட ஸ்பெஷல். அந்த வார்த்தையில் அவளின் இடுப்பை கட்டி கொண்ட மகள், நந்துமா, என்னடா, பெரிய தாத்தா உங்க வயிற்றில் அக்கா பிறந்திருந்தா ஆதினின்னு பேர் வைக்கிறதா இருந்தாங்களாம். அந்த வார்த்தையில் ஒரு நிமிடம் மௌனமாகி பின் சுதாரித்து, அதான் இல்லையே, ஒருவேளை என் அக்கா இருந்திருந்தா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற ஆதினி அக்கா மாதிரி தானே இருந்திருப்பா. மகிழினி சொல்லி முடிக்கும் போது ஆதினி அறையிலிருந்து வந்து கொண்டிருந்தாள். நந்தினி திரும்பி அவளையே பார்த்தாள். வெளியில் ஒரு சுரப்பி. அது ஏக்கமா இல்லை ஒருவேளை இருந்திருந்தாள் இந்த அளவுக்கு வளர்ந்திருப்பாளோ இப்படி என்ற பல குழப்பங்கள் கண் முன்னால் வந்து போனது. நந்துமா, என்னடா, அவங்களுக்கும் அம்மா இல்லதானே? அவங்களுக்கும் அம்மா ஊட்டுங்க என்றவள். ஆதினி இங்க வா. அவள் வர, நந்துமா ஊட்டுங்க. ஆதினி அருகே வந்து இருவரையும் பார்க்க நந்தினி ஒரு வாய் இட்லி எடுத்து அவள் வாயில் வைக்க ஆதினி ஆவென்று பெற்றுக்கொண்டாள். இந்த காட்சியை அப்போதுதான் டைனிங் ஹால் வந்த அனைவருமே பார்த்தனர். அன்னம் கண்களில் ஆனந்த கண்ணீர். தன் சின்ன பேத்தியை நினைத்தும் தன் பெரிய பேத்திக்கு தாயின் கையால் கிடைக்கும் உணவை நினைத்தும் அதியமானுக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்தது. கொஞ்சம் கொஞ்சமா எப்படியாவது ஆதினியை நந்துவிடம் சேர்த்து நடந்ததை சொல்லி புரிய வைத்து விடலாம் என்று. எனக்கு வயிறு நிறைஞ்சிருச்சு நந்துமா, நீங்க மீதி இட்லியை இவளுக்கே ஊட்டுங்க என்று சொல்லிவிட்டு அடுப்படிக்குள் நுழைந்தாள். அன்னம் மகளினியின் நெற்றியில் அழுந்த முத்தம் பதித்து, நீ அப்படியே உன் அப்பா மாதிரி பெரிய பெரிய வாழ்க்கை வாழ போற, நீ நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் என்று முகம் எங்கும் முத்தம் பதித்தார். ஆதினி, என் அக்கா நீ எனக்கு தெரியும் அப்பத்தா என்று மனதுக்குள் நினைத்தவள் சொல்லவே இல்லை. அவர்களை சொல்லும் வரை எதுவும் கேட்க வேண்டாம் என்று அவளின் மனதில் உதித்தது. நந்தினி இட்லியை ஆதினி கூட்ட அண்ணாமலைக்கு அந்த உணர்வை சொல்ல தெரியவில்லை. எல்லா அடுப்படிக்குள் நுழைய அங்கே அண்ணம் பேத்திக்கு இட்லியை பிசைந்து கொடுக்க, எனக்கு வேண்டாம் அப்பத்தா என்றவள் அடுப்பு மேடையில் ஏறி அமர்ந்தாள். உனக்கு பசிக்கும், ஒழுங்கா சாப்பிடு என்று ஊட்டி கொண்டிருந்தார். இங்கே ஒருவரின் பிணைப்பில் மற்றவர் இருப்பதே இந்த அன்பில்தான். அதை ரசித்தபடி உள்ளே வந்தார். அம்மோ, தாத்தா என்றால் கால்களை ஆட்டியபடி. அண்ணம், கீழே இறங்கி நில்லுடாமா. அவரோ, விடு, சின்ன பிள்ளை தானே, இருக்கட்டுங்க மாமா என்று சொல்லும் போதே மகள் கீழே இறங்கி நிற்க அவர் குனிந்து அவளின் நெற்றியில் முத்தமிட்டு, வாழாத பெருவாழ்வு நீ காணணுண்டா என்றவர். உனக்கு என்ன வேணும்? ஒன்றும் வேணாங்க தாத்தா, நீ கேளு, தாத்தா வாங்கி தரேன். இப்போ தோணலை, தோன்றப்ப கேட்குறேன். அப்பா மாதிரியே என்று கண்ணம் தட்டி விட்டு போக மீண்டும் மேடை ஏறி அமர்ந்தாள். குட்டிமா, சொல்லுங்க அப்பதா, வயதில் பெரியவங்க நின்னா நம்ம அவங்களுக்கு நிகராகவோ இல்லை அவங்கள விட உயர்வாகவோ இப்படி கால் மேல் கால் போட்டு உட்காரக்கூடாது. வயதுக்கு மரியாதை கொடுக்கணும் இல்லையா? சரிங்க அப்பதா என்று சொல்லும் போதே உள்ளே வந்த அஞ்சு, ஏ அத்தை நிற்கிறாங்க, நீ என்னடி மேலே ஏறி உட்கார்ந்துருக்க, இறங்கு. அதில் அவள் இறங்க போக, அண்ணம், விடு, அவ உட்காரட்டும், உங்க முன்னாடி வரதுதான் நாளைக்கு எல்லாரின் முன்னாடியும் வரும், இறங்கி டேபிளில் உட்காரு. அவளும் உட்கார ரவி அண்ணாமலை கலைத்த விஷயம் சொன்னான். சற்று நேரத்தில் இரங்கல் செய்தி வந்தது. அஞ்சு அப்பவே கிளம்பி கொண்டே நந்தினியிடம் வந்து, அக்கா நீங்க? அவள் மாமியாரை பார்க்க, நந்து நீங்க
காலையில் போமா, நைட்டெல்லாம் தூங்காம இருக்கக்கூடாது, உனக்கு குளிர் கூட்டம் கொஞ்சம் ஒத்துக்காது. சரிங்கத்த என்றவளுக்கு கண்ணீர் மட்டும் நிற்காமல் வந்தது. அவளுக்கு மட்டும் அப்பத்தா கொஞ்சம் ஸ்பெஷல். அவரிடம் கற்றுக்கொண்டவைகள் ஏராளம். அஞ்சு, அத்தை நீங்க எப்போ வரீங்க? அண்ணம், நான் பிள்ளைகளை பார்க்கணும், காலையில் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு கூட்டிட்டு வரேன். அருணாச்சலம், பிள்ளைங்க எதுக்காங்க? அண்ணாமலை, வரட்டும் கண்ணா, பிள்ளைகள் ரவி குடும்பத்தின் உறவு முறையும் ஒரு இழப்பின் வழியையும் அதன் பின்னாடி வரும் சடங்கு சம்பிரதாய நடைமுறையும் கத்துக்கணும், கூட்டிட்டு வரட்டும். 2 நாள் பிள்ளைகள் அங்கேயே இருக்கட்டும். அஞ்சு, அத்தை நீங்களும் வராட்டி நான் தனியா இருக்கணுமே. உன் அன்னிக்காரி இருப்பா, உன் அம்மா இருக்காங்க. நல்லது சேராத சொந்தம் துக்க வீட்டில் சேருவாங்க. கோபம் எல்லாம் விட்டுட்டு போ. தலையாட்டி அஞ்சு கணவனுக்கு அழைக்க அவன் வரவும் கிளம்பினாள். அண்ணாமலை, அதி, அருணாச்சலம் அப்பவே கிளம்பினார்கள். ரவியின் அப்பத்தா வீடு. வெளியே உறவினர்களின் வருகை ஆரம்பித்திருந்தது. ரவியின் வளர்ச்சி காரணமாக அப்பத்தா வீட்டின் அருகே இருந்த காலியிடம் வாங்கப்பட்டு வந்தவர்கள் எல்லோரும் அமரும் வண்ணம் ஷாமியானா பந்தல் போடப்பட்டு பிளாஸ்டிக் சேர்கள் வரிசை கட்டி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. துருவன் மிருதுலாவிடம், அப்பாவும் சின்ன மாமாவும் பேச மாட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம்ல, இன்னைக்கு எப்படியும் பாட்டி இறப்புக்கு வந்தா பேசுவாங்க. அவள் 2 பேரும் பேசும்போது எப்படி இருக்குன்னு பார்க்கணும் என்று சொன்னதும் இருவரும் ஈஸ்வரின் வருகைக்காக காத்திருந்தார்கள். அண்ணாமலையின் வாகனத்தை கண்டதும் துருவன் உள்ளே ஓடி போய், அம்மா என்னடா, தாத்தா மாமா எல்லாம் வந்திருக்காங்க என்று சொல்லிவிட்டு குடுகுடுவென்று வெளியே ஓடி வந்தான். தங்கையை கூட்டிக் கொண்டு தன் வீட்டு ஆட்கள் வந்திருக்கிறார்கள் என்றதும் ஆதிரை ஓடி வந்தாள். தீரன் தன் அம்மாவையே பார்த்தான். எதற்கு இப்படி ஓடி வருகிறார்கள் என்று அவன் திரும்பி யாரென்று பார்க்க தன் அம்மாவின் வழி சொந்தங்கள் வருவதை கண்டவன், ஹோ இவர்களுக்காக தானா என்று நினைத்து அப்படியே பின்வாங்கி கொண்டான். தண்டபாணியும் ரவியும் வெள்ளை வேஷ்டியை இடுப்பில் கட்டி வெள்ளை துண்டை தோளில் போட்டு நின்றிருந்தனர். இறப்புக்கு வரும் ஒவ்வொருவரும் வந்து இறந்த உறவினரின் மகனையோ பேரனையோ யாரோ அங்கே முன்னாடி நின்றிருப்பவர்களின் கையை பிடித்து ஆறுதல் சொல்லிக் கொண்டு போவது திருப்பூர் வழக்கம். தீரன் அவர்களை காணாதவாறு வந்திருந்தவர்கள் அமரும்படி இருக்கையை போட்டு கொண்டிருந்தான். முதலில் அண்ணாமலை வந்தார். வந்தவர் தண்டபாணியின் கைகளை பிடித்து தொட்டு கும்பிட்டு அவரின் தோள்களை தட்டி ஆறுதல் சொல்லிவிட்டு அடுத்து ரவியின் கையை பிடித்தார். அதேபோல் அருணாச்சலமும் அதிகமானும் செய்தார்கள். சற்று நேரத்தில் ஈஸ்வரும் அஞ்சுவும். ஈஸ்வரை கண்டதும் தண்டபாணி வணக்கம் வைக்க பதிலுக்கு வணக்கம் வைத்து நீட்டிய அவரின் கையை பிடித்து ஆறுதல் சொல்லியவன் அடுத்து சென்றது ரவியிடம். பின்னால் நின்ற அஞ்சுவுக்கும் பதட்டம், முன்னால் நின்றிருந்த ஆதிரைக்கும் பதட்டம். ரவி வணக்கம் வைத்து தன் கையை நீட்ட ஈஸ்வர் அந்த உள்ளங்கையை தொட்டு கும்பிட்டு பின் தோளை தொட்டான். ஒரு தொடுதல் சொல்லும் எதற்கும் கவலைப்படாது என்று அந்த மாதிரிதான் இருந்தது அவன் தொடுகை. தொடுதல் மூலம் ஆறுதல் சொல்லிவிட்டு நிற்கும் காட்சியை கண்ட ஆதிரைக்கு சொல்ல வார்த்தைகள் தான் வரவில்லை. இதெல்லாம் நடக்குமா என்று தன் அண்ணனும் கணவனும் நண்பர்கள் போல் பழகாவிட்டாலும் பார்த்து கொள்ளும் போது சிரித்து கொள்ளும் அளவிற்காவது இருந்தால் போதுமே என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தவள் இந்த அரங்காட்சியை தன் கண்ணுக்குள் நிரப்பிக் கொண்டாள். ஈஸ்வர் தன் பின்னால் வந்த அஞ்சுவிற்காக திரும்பினான். அஞ்சு பின்னாலேயே உள்ளே வரும்போது தண்டபாணி மகளை கண்டு, அஞ்சுமா, அவளும் அப்பா என்னும் போது இருவரின் விழிகளிலும் நீர் துளிர்த்தது. அவர் அவளின் தலையை தொட்டுவிட்டு மௌனமாகிவிட அவள் அடுத்து கடந்து விடாதபடி ரவி நின்றிருந்தான். நீண்ட நாட்களுக்கு பின் இருவரும் நேருக்கு நேராக சந்தித்துக் கொள்ளும் காட்சியது. அவன் தங்கையை பார்த்ததும், அஞ்சுமா, அவளின் விழிகளும் கலங்கியது. அவனின் விழிகளும் கலங்கியது ஒரே நேரத்தில். அவன் அவளை குழந்தையாக பார்க்க அவளோ கண்ணீரோடு அவனை கடந்துவிடவே முயன்றாள். அவளுக்கு வார்த்தைகளே அந்த இடத்தில் வரவில்லை. ரவி அவளின் தலையை தொட்டு வருடி கொடுக்க ஒரு தலையாட்டலுடன் கணவனின் பின்னால் நடந்து விட்டாள். போகும் தங்கையின் முதுகையை பார்த்து கொண்டே நின்றவன் ஒரு நொடிதான் அடுத்து வந்தவர்களை வரவேற்பதற்காக அங்கே சென்று விட்டான். ரவி பின் ஓடிப்போய் இருக்கைகளை எல்லாம் எடுத்து போட்டு அண்ணாமலையை அமர சொல்ல, உள்ளே போய் பாட்டியை பார்த்துவிட்டு வருகிறோம் என்று சொல்லிவிட்டு எல்லோரும் உள்ளே போனார்கள். வந்தவர்களை ஆதிரையும் விஜயாவும் எழுந்து நின்று வாங்க என்றார்கள் மரியாதை நிமித்தமாக. அண்ணாமலை தன் பேத்தியின் தலையில் கை வைத்து ஒரு ஆட்ட ஆட்டிவிட்டு உள்ளே போனார்.
அந்த விசாலமான வீட்டின் முன்னாடி கண்ணாடி பேழையில் படுக்க வைக்கப்பட்டிருந்த அப்பத்தாவின் அருகே போய் நிற்கும் பொழுது அப்பத்தாவின் அளவிற்கு பெரிய மாலையை தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு வந்தார்கள். அண்ணாமலையின் காரின் ஓட்டுநரும் அருணாச்சலத்தின் ஓட்டுநரும் இணைந்து இதுவரை அப்பத்தாவின் மேல் விழுந்த மாலைகளை எல்லாம் தள்ளிவிட்டு ஒரு மாலை போடும் அளவிற்கு அவ்வளவு பெரிது. அப்பத்தாவை சுற்றி வலம் வந்து சாமி கும்பிட்டு விட்டு ஆண்கள் வெளியேற பின்னாடியே வந்த அஞ்சுவை கண்ட விஜயா, அம்மாடி, நீ அப்பத்தாவை இப்படி பார்க்கறதுக்கு தான் வந்தியா என்று ஓடி வந்து கட்டிப்பிடித்து மகளை தழுவி கொண்டே அழும் போது அதற்கு மேல் அவளாலும் கோபத்தை எல்லாம் தாங்கி பிடித்து நிறுத்த முடியவில்லை. எல்லாம் காற்றோடு கரைந்து போனது. அம்மாவை கட்டிக்கொண்டு அழ ஆரம்பித்தாள். ஏனோ படத்திருக்கும் அப்பத்தாவை பார்க்கும் பொழுதுதான் இதே மாதிரி தன் அம்மாவும் இங்கே இருப்பார்கள் என்ற பயம் அவளுக்கு. தன் அம்மா மேலேயும் நம்மளும் கோபத்தில் இருக்கிறோம், அவர்களும் இப்படி ஒரு நாள் கண்ணாடிக்குள்ள போய்விட்டாள், அப்போது மிஸ் செய்து சொல்லி அழுவதற்கு கூட அம்மா இருக்க மாட்டார்களே என்ற பயம் வந்தது. ஏனோ இறப்பின் இடத்தில் நம் மனதில் இருக்கும் நபரை அந்த இடத்தில் வைத்து பார்த்ததால் அந்த நேரத்தில் அவர்களின் மேலிருக்கும் அத்தனை கோபமும் பறந்துவிடும். அதுதான் இயற்கை. ஒருவர் இருக்கும் வரைக்கும் அவர்கள் செய்த கெட்டது மட்டும்தான் கண் முன்னாடி தெரியும். ஒருவர் இறந்துவிட்டால் அவர்கள் செய்த அத்தனை நல்லதும் கண் முன்னாடி வரும். இங்கே ரவீந்திரன் கால் கடுக்க நின்றிருக்கும் போது தீரன் அவனுக்கு ஒரு சேர் கொண்டு வந்து போட்டான். அங்கே அண்ணாமலை, அருணாச்சலம், அதியமான் எல்லோரும் அமர்ந்திருக்கும் பொழுது இரங்கலுக்கு வந்திருந்தவர்கள் அனைவரும் முதலில் வந்து ஈஸ்வரிடம் பேசி செல்வதை தீரன் பார்த்து கொண்டேதான் நின்றிருந்தான். மரியாதை நிமித்தமாக ஈஸ்வர் எல்லோரிடமும் நின்றே பேசி கொண்டிருந்தான். ஏனோ அன்றுதான் முழுதாக ஈஸ்வரை நேருக்கு நேராக பார்க்கிறான் தீரன். ஒரு உயரமான ஆண், கம்பீரமான தோல் பார்க்கும் போதே யானை பலம் தென்பட்டது. சட்டையை மடித்துவிட்டு அவன் நிற்கும் போதே எதிராளி சலாம் போடும் அளவுக்கு இருந்தது அவனின் தோற்றம். ஈஸ்வர் நின்று கொண்டிருப்பதை கண்ட ரவீந்திரன் தனக்கு போடப்பட்டிருந்த இருக்கையில் எடுத்துக்கொண்டு போய் ஈஸ்வர் முன்னாடி போடவும் அவன் திரும்பி பார்த்து, நானே எடுத்துக்குவேன்பா என்று கேட்டபடியே தேங்க்ஸ் என்று சொல்லிவிட்டு அதில் அமரும் போது ஏனோ தீரனுக்கு அத்தனை கோபம். ஏன் இந்த அப்பா இப்படி நடந்து கொள்ளணும்? அப்படி என்ன பெரிய ராஜா அவரை ஒரு சேர் எடுத்துக்கொண்டு போய் அங்கே அந்த ஆளுக்கு போடணும்? அவருக்கு வேண்டுமென்றால் எடுத்துக்கொண்டு உட்கார மாட்டார்களா? நாம ஏன் நம்ம மரியாதையை விட்டு கொடுக்கணும் என்று நினைத்தான். அந்த இளம் வயதில் அவனுக்கு தெரியவில்லை தம் வீட்டிற்கு வந்திருந்தவர்களை தாம் தான் கவனிக்க வேண்டும் என்று. கூடவே அத்தனை பேரும் அங்கு முதலில் ஈஸ்வரிடம் சென்று மரியாதை செலுத்திவிட்டுதான் அண்ணாமலைக்கும் அதியமானுக்கும் அருணாச்சலத்திற்கும் மரியாதை செலுத்தினார்கள். அப்படி என்ன இந்த ஆளிடம் இருக்கு என்றுதான் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டிருந்தான் அவன். அதே தான் துருவனும் பார்த்தான். ஆனால் அவனுக்கு அத்தனை சந்தோஷமாக இருந்தது. இங்கே வந்திருப்பவர்களில் முக்கால்வாசி பேர் வசதியானவர்கள்தான். எத்தனை வசதி படைத்தவர்களாய் இருந்தாலும் அவர்களாகவே முன்வந்து பேசும் அளவிற்கு நம்ம மாமா இருக்கிறார் என்ற கர்வம் அவனுக்கு உண்டானது. இது எப்படி இவர் உருவாக்கினார்? இந்த பட்டாளத்தையே இதே மாதிரிதான் நம்மளும் இருக்கணும் என்று தனக்கு தானே சொல்லிக் கொண்டான். 2 பையன்கள் 2 விதம். அது அவர்கள் வளரும் போது அவர்களின் குணம்தான் அவர்களை முன்னிறுத்தும். அண்ணம் காலையிலேயே பேத்திகளை கிளம்ப சொல்லி கொண்டிருக்கும் போது ஆதினி, நம்ம எங்க போறோம் மகள்? நேற்று ஒரு பாட்டிக்கு உடம்பு முடியாம போய் நாங்க பார்த்துட்டு வந்தோம் இல்ல, அந்த பாட்டி இறந்துட்டாங்க. அவங்க வீட்டுக்கு தான் போறோம். ஏனோ அந்த செய்தி அவளுக்கு அவ்வளவு சந்தோஷத்தை தந்தது. அவள் மனம் கவர்ந்த ஒருவன் அங்கே இருக்கிறான் என்ற செய்தி. ஆதினி, உனக்கு என்ன ஆச்சு? நான் பாட்டி இறந்துட்டாங்கன்னு சொல்றேன், நீ சிரிக்கிற. ஒருத்தரின் இறப்பு பற்றியெல்லாம் அவளுக்கு பெரிதாக கவலைப்படையெல்லாம் தெரியாது. அவள் பிறக்கும் போது பெற்றோர்கள் இல்லை என்று சொல்லி வளர்ந்ததால் யாரின் இறப்பு பற்றியும் அவளுக்கு பெரிதாக தெரியாது. அவளை பொறுத்தவரை அந்த இரங்கலுக்கு போகும்போது அங்கே தீரன் இருப்பான். அவனை பார்க்க போகிறோம் என்ற உற்சாகம் மட்டுமே அவளை அங்கு போக சொல்லியது. காலை 8 மணி அளவில் ஒவ்வொருவராய் வந்து கொண்டிருந்தார்கள். ஒவ்வொருவராய் வந்து கொண்டிருக்கும் போது ஆதினியின் கண்கள் மட்டும் அவனை தேடிக்கொண்டிருந்தது. யாரோ அவனிடம் அப்பத்தாவை பற்றி கேட்கும் பொழுது தீரன் கண்ணிலிருந்து 2 சொட்டு நீர் கீழே விழுந்தது. ஆதினிக்கு ஏனோ அவனின் விழி நீர் கண்டு தன் உயிர் போகும் அளவிற்கு ஒரு வழியை உண்டு பண்ணியது. உந்தன் சோகம் என்னை தாக்கும் என்று எண்ணும் போது அழுகை வந்தது என்ற வரிகள் அவளுக்கு பொருந்தும். அவனையே பார்த்தபடி வந்து கொண்டிருந்தாள் அவள். தீரன் எதிர்ச்சியாக நிமிர்ந்து பார்க்கும் போது அங்கு தன் மனதை கவர்ந்தவள் வருவதை கண்டு அத்தனை சோகத்திலும் அவன் கண்கள் விரிந்தது, இதழ்கள் புன்னகைத்தது. இவள் இங்கே எப்படி என்று பார்க்கும் பொழுதுதான் அன்னம் அவளின் கையை பிடித்து அழைத்து வருவதை கண்டு,
இவங்க சொந்தக்காரங்களா என்ற மாதிரி பார்த்தான். ரவி துள்ளி வரும் மகிழினியை கண்டு அவளின் கன்னத்தில் வலிக்காதவாறு ஒரு கிள்ளி முத்தம் கொஞ்சினான். அந்த கொஞ்சல் கண்டு அவள் புன்னகை முகமாக, அஞ்சுமா எங்க உள்ள இருக்காங்க போ. அவள் வந்த பின்னாடி அவளின் பின் வந்த ஆதினியை பார்த்தான். ஏனோ அவனை அறியாமல் அவன் கைகள் அவளின் தலையை வருடியது. அந்த வருடலில் அவள் எதையோ உணர்ந்தாள் போலும். ஆனால் அதற்கு அர்த்தம் தான் தெரியவில்லை. தீரன், அப்பா, என் அம்மா, அதுக்கப்புறம் மிருதுலாவின் தலையில் மட்டும்தான் கை வைத்து பார்த்திருக்கிறேன். இப்போது மூன்றாவது ஒரு பெண்ணிடம் கை வைக்கிறார். அப்போ இவள் நமக்கு சொந்தக்காரியா என்றபடியே பார்த்து கொண்டு நின்றிருந்தான். வெளியே வந்த ஆதினியை கண்டு அவளின் அருகே போய், யார் கூட வந்த? அப்பத்தான் கூடங்கத்த. அத்தையா என்று நினைத்தபடி அம்மாவின் அருகே வந்து, உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணாமா இவ என்ற பார்வையை ஆதினியின் மேல் செலுத்திவிட்டு கேள்வியை அம்மாவிடம் வைத்தான். ஆதினிக்கு ஏனோ அவன் கண்களை காணவே கூசியது. இன்னொரு முறை பார்த்தால் நீதான் என் காதலி என்று சொல்லியிருக்கிறானே, அதனால் வந்த நாணம் அது. ஆமாம், என் அண்ணன் பொண்ணுதான் என்றால் மிகவும் உரிமையாக. ஆதினிக்கு அது பெரிய விஷயமாக தெரியவில்லை. ஆனால் தீரனுக்கு அது மிக பெரிய விஷயம். ஏனோ அதற்கு மேல் அவளை பார்க்காமல் அவ்விடத்தை விட்டு நகர்ந்து விட்டான். ஏனோ திடீரென்று அவன் விலகி போக அதை அவள் மனம் ஏற்க மறுத்தது. புன்னகை முகமாக இருந்தவன் சட்டென்று முகத்தை சுருக்கி கொண்டு வேறு பக்கம் போவதை கண்டவளுக்கு ஒரு மாதிரியாகிவிட்டது. கூட்டத்தில் அவனோடு பேச முடியாது என்று கண்ணில் நீர் வர அதை கட்டுப்படுத்தி கொண்டு அவள் தயங்கி நின்றிருக்கும் போது அண்ணம் பேத்தியின் கைப்பிடித்து உள்ளே அழைத்து போனார். சற்று நேரத்தில் நந்தினி அங்கே மகன்களுடன் வர ரவி நேரடியாகவே போய் தங்கையின் கையை பிடித்து அழைத்து வந்தவன், நீ அழுகாத, நீ அழுதால் உனக்கு கஷ்டம் எதுவும் வந்துவிடக்கூடாதுன்னு மனசில் வச்சுட்டு வா என்று சொல்லியபடி அழைத்து வந்தான்.